இந்த அழகான பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப முயற்சி பண்றா. ஆனா அவ புருஷனோட உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கிறதால அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவங்களுக்கு குழந்தையே இல்ல. புருஷனுக்கு இப்படி ஒரு குறைவு இருக்கிறதால ஹீரோயின் ரொம்ப கவலையா இருக்கிறா. உயிரணுக்களை டொனேட் பண்ற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயின் வந்து இந்த டாக்டர் கிட்ட பேசி பாக்குறா. உங்ககிட்ட இருக்கிற ஆரோக்கியமான சாம்பிள்களை பயன்படுத்தி எனக்கு ஒரு குழந்தைய தர முடியுமா? என்னோட புருஷனுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஹீரோயின் டாக்டர் கிட்ட கேக்குறா. ஆனா இந்த டாக்டர் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்க புருஷனுக்கு தெரியாம நாங்க இதை செய்ய மாட்டோம், அவரும் இதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க இதை செய்வோம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி இருக்கும்போது படத்தோட ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரான். எதுக்கு வரான்னா அவனோட ஆரோக்கியமான அணுக்களை டொனேட் பண்றதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறான். இவன் இங்க எதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு ஹீரோயினும் தெரிஞ்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற டாக்டர் இவனை பத்தி பெருமையா பேசுறத ஹீரோயின் கேக்குறா. நீ கொடுத்த சாம்பிள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு டாக்டர் பேசுறத ஹீரோயின் கேக்குறா. இவன் கிட்ட நம்ம பிரச்சனைய சொல்லி இவன் கிட்ட உதவிய கேட்கலாமா அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம ஹீரோ இல்லீகலா இந்த நாட்டுல தங்குறதால இவனோட சாம்பிள இந்த ஹாஸ்பிட்டல்ல வாங்கிக்க மாட்டாங்க. அத எல்லாத்தையும் ஹீரோயினும் தெரிஞ்சுக்கிறா. காசுக்காக ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ற உண்மையை ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா. டைரக்டா அவன் கிட்ட பேசி உதவிய கேட்கறதுக்காக ஹீரோயின் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவனுக்கே தெரியாம அப்படியே அவன் பின்னாடியே போறா. ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அவன் தங்குற இடத்தை அவனோட வீட்டை ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. அவளோட கல்யாண வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் இப்படி யோசிக்கிறா. புருஷனுக்கு துரோகம் பண்ண போறத பத்தி யோசிச்சு ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறா. ஆனா அவளுக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல. ஹீரோ கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்காக அவனோட வீட்டுக்குள்ள வரா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷமாயும் குழந்தையே இல்ல அப்படின்னு அவளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே ஹீரோ கிட்ட மனசு விட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொம்பளை இவன் வீட்டுக்கு வந்து இவன் கிட்ட இப்படி பேசுறத பார்க்கும்போது ஹீரோவுக்கு என்னடா நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்பதான் ஹீரோயின் ஓபனா பேச ஆரம்பிக்கிறா. என்னோட பிரச்சனைக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றா. நீ எனக்கு செய்ய போற உதவிக்கு நான் உனக்கு நிறைய காசு தர போறேன் அப்படி ஹீரோயின் ஒரு பெரிய அமௌண்ட சொல்ல அதை கேட்டு ஹீரோ அப்படியே மிரண்டு போறான். காசுக்காக கஷ்டப்படுற ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன டைமை வேஸ்ட் பண்ணாம ஹீரோயின் எதுக்காக இங்க வந்தாங்களோ அந்த வேலைகளை மங்களகரமா ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட ஹீரோ கிட்ட கொடுக்கறா. அவன் செஞ்ச உதவிக்கு ஹீரோயின் இப்படி ஒரு உதவியை அவனுக்கு செய்யறா. நாளைக்கு நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோயினால ஹீரோவை பார்க்காம இருக்கவே முடியல. அவனை பாக்குறதுக்காக அவன் இருக்கிற இடத்துக்கு காலையிலே கிளம்பி போறா. புருஷனுக்கு எந்த சந்தேகமும் வராம இருக்கிறதுக்காக ஷாப்பிங் போறேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறா. அவளுக்கு என்ன தேவை அப்படின்னு அவளோட லட்சியத்துல உறுதியா இருக்கிறா. ஹீரோ கூட இருக்கிற அந்த சந்தோஷத்தை அவளால மிஸ் பண்ணவே முடியல. போன் பண்ணி ஒரு டாக்ஸியை புக் பண்ணி வீட்டை விட்டு வேக வேகமா கிளம்புறா. இதெல்லாம் புருஷனுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பயங்கரமா பயப்படுறா. ஆனா வேற வழி இல்லாம பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டை விட்டு கிளம்புறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோயின் இப்படி காலையிலே வந்துருவா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஹீரோயின் அந்த விஷயத்துல ரொம்ப அவசரமா இருக்கா அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். எதுக்காக இங்க வந்தாங்களோ அந்த வேலைகளை மங்களகரமா ஆரம்பிக்கிறாங்க. இவன் கூட இருக்கும் போது ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. செஞ்சிட்டு இருக்கும் போது நடுவுல புருஷனை பத்தி அப்படியே யோசிச்சு பாக்குறா. அவங்களோட கல்யாண வாழ்க்கை அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக தானே இப்படி பண்றோம் அப்படின்னு யோசிச்சு அவளை சமாதானப்படுத்திக்கிறா. ஹீரோயின் சந்தோஷமாவும் இருக்கிறா. ஆனா அதே நேரத்துல வேற எதையோ யோசிச்சு டென்ஷனாவும் இருக்கிறா அப்படின்றத ஹீரோ கவனிக்கிறான். ரெண்டாவது நாள் தானே, போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஹீரோயின் கொடுக்கிற காசை வாங்கிக்கிட்டு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ஒரு நாள் ஃபுல்லா வெளியே போய் நல்லா உழைச்சு வேலை செஞ்சா கூட ஹீரோயின் கொடுக்கிற மாதிரி இந்த காசை அவனால சம்பாதிக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இவ்வளவு காசு கிடைக்குது அப்படின்னு யோசிச்சு ஹீரோவும் ஹாப்பியா இருக்கிறான். ஹீரோயின் கொடுக்கிற காசை எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு அவனோட வாழ்க்கைக்காக அந்த காசை எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வைக்கிறான். இவன் இல்லீகலா இந்த நாட்டுல தங்குறதால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த காசெல்லாம் அந்த நேரத்துல இவனுக்கு பயங்கரமா தேவைப்படும். அதனால காசை வேஸ்ட் பண்ணாம அப்படியே சேர்த்து வைக்கிறான். மறுநாள் ஹீரோயின் நேத்து வந்த மாதிரி அதே நேரத்துக்கு கரெக்டா வரா. இந்த விஷயத்துல ஹீரோயின் ரொம்ப பங்க்சுவலா இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறான். அப்போ தினமும் இவ இந்த டைமுக்கு தான் வருவா அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். மேட்டர்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறாங்க. ஹீரோவோட பேரு, ஊரு, அவன் எதுக்கு இந்த நாட்டுக்கு வந்தான், அவனோட குடும்பத்துல யாராரு இருக்காங்க அப்படின்னு அவனை பத்தின விஷயங்களை அவன் ஹீரோயின் கிட்ட அப்படியே மெதுவா ஒன்னொன்னா சொல்லிட்டே வரான். ஹீரோயினும் அவளை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இவன் கிட்ட சொல்றா. இப்பதான் ஃப்ரீயா பேசுறா. அப்படி இவங்க ரெண்டு பேரும் மெதுவா பேசி அவங்களுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் மெதுவா உருவாக ஆரம்பிக்குது. அப்படி மெதுவா ஆரம்பிக்கிற அந்த நட்பு எங்க போய் முடியும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த
ஐடியாவும் இல்ல. அவளுக்கு ஒரு புருஷன் இருக்கிறதையே மறந்துட்டு ஹீரோ கூட இருக்கும்போது ரொம்ப நிம்மதியா எந்த பயமும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கிறா. ஹீரோயின் அவளோட வாழ்க்கையில இவ்வளவு நிம்மதியா இருந்ததே இல்ல. மனசுல இருக்கிற பல பாரங்களையும் இறக்கி வச்சுட்டு ரொம்ப நிம்மதியா ரொம்ப அமைதியா இருக்கிறா. எந்த டென்ஷனும் இல்லாம இருக்கிறா. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோ தான். அவன் செய்யற வேலை ரொம்ப அருமையா செய்யறான். அதுக்கெல்லாம் அவனுக்கு எப்படி நன்றி சொல்றது அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரியல. வழக்கமா இருக்கிறத விட அன்னைக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஹீரோயின் அங்க இருந்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. அவன் பாக்குற வேலைக்கு தினமும் கிடைக்கிற அந்த காசை பார்த்து ஹீரோ ரொம்ப பெருமையா இருக்கிறான். கஷ்டத்துல இருக்கிற ஹீரோயினுக்கு அவளுக்கு தேவையான உதவியை செஞ்சு அதுல சம்பாதிக்கிற காசுல இவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். இவன் செய்யற இந்த உதவியால ஒரு குடும்பத்தோட கல்யாண வாழ்க்கை அழியாம அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்னு அவன் செய்யற அந்த உதவியை பத்தி யோசிக்கும் போது ஹீரோ ரொம்ப பெருமையாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறான். இவன் யாரையும் தேடி போல, இவனை தேடிக்கிட்டு தான் ஹீரோயின் இங்க வந்திருக்கிறா. அதை பத்தி யோசிக்கும் போது இன்னும் பெருமையா இருக்கிறான். மறுநாள் ஹீரோயினும் அவளோட புருஷனும் ஷாப்பிங் பண்றதுக்காக மார்க்கெட்டுக்கு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கார்ல இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீரோயினோட புருஷனை பார்த்து அப்படியே மிரண்டு போறான். ஏன்னா ஹீரோயினோட புருஷனும் இவன மாதிரியே கொரியா நாட்டை சேர்ந்தவன். பாக்குறதுக்கு அப்படியே இவன மாதிரியே இருக்கிறான். அப்போ அந்த வேலைக்கு என்ன எதுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது. அவளோட புருஷன் மாதிரியே நான் இருக்கிறதாலதான் ஹீரோயின் என்ன செலக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயினோட புத்திசாலித்தனத்தை பத்தி யோசிச்சு ஹீரோ அப்படியே மிரண்டு போறான். அவங்க ரெண்டு பேரும் இவனை பார்க்காம இருக்கிற மாதிரி அப்படியே அந்த கடைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினும் அவளோட புருஷனும் அங்கிருந்து போறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வரா. காலையில புருஷன் கூட இருந்ததால இவளால காலையில இங்க வர முடியல. அதாவது இவ வழக்கமா வர டைம்ல ஹீரோவை பாக்குறதுக்காக வர முடியல. இவங்க ரெண்டு பேரையும் காலையில மார்க்கெட்ல பார்த்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றான். அதை கேட்டு ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா. டேய் என்னடா சொல்ற, என் புருஷன் உன்னை பார்த்தானா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இல்ல அவன் பார்க்கல, அவன் பார்த்தா மட்டும் அவனுக்கு என்ன புரிய போகுது, நான் அப்படியே பாக்குறதுக்கு உன்னோட புருஷன் மாதிரியே இருக்கிறேன், அதனாலதான் நீ என்ன செலக்ட் பண்ணிருக்கிற அப்படின்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு ஹீரோ அவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க மூணு பேரும் இப்படி ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸா இப்படி வருவாங்க அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லைட்டா ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தா கூட ஹீரோயின் அவளோட புருஷன் கிட்ட வசமா மாட்டியிருப்பா அப்படின்னு அதை பத்தி யோசிக்கும் போது அவளுக்கு அப்படியே கைகாலெல்லாம் நடுங்குது. என்னோட வேலையை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சாப்பிடணும், ஏன்னா எனக்கு பயங்கரமா பசிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்க உட்காந்து சாப்பாடு சாப்பிடுறாங்க. இவன் என்ன சாப்பிட்டாலும் இவன் சாப்பிட்டதுக்கு ஹீரோயின் தான் காசு கொடுக்க போறா அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சதால இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடெல்லாம் அப்படியே எதுவுமே யோசிக்காம அப்படியே வாங்கி சாப்பிடுறான். ஹீரோயின் ஒரு பணக்கார வீட்டு பொம்பளையா இருக்கிறதால அவகிட்ட நிறைய காசு இருக்கிறதால இதெல்லாம் அவ கண்டுக்கவே மாட்டா. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற லாப்ஸ்டர், நண்டு, மீன் அப்படின்னு அந்த மெனுல இருக்கிற காஸ்ட்லியான ஐட்டம் எல்லாம் பார்த்து அதை எல்லாத்தையும் அப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறான். இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டாதான் செய்ய போற வேலை ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல இவன் கரெக்டா தான் சொல்றான், சரியா தான் பேசுறான் அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. மேட்டர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வெளியே வந்துட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. புருஷனை பத்தி யோசிக்கும் போது அவளால அவளோட அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பயத்துல பயங்கரமா அழுகுறா. இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னைக்காவது ஒரு நாள் புருஷனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா அவளோட வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்கு அப்படியே கைகாலெல்லாம் நடுங்குது. ஹீரோயின் அழுவுறத பார்த்து ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்றான். அவனுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, எல்லாமே ஒரு நல்லதுக்காக தானே, உங்களோட கல்யாண வாழ்க்கை அழியாம அப்படியே நீங்க ரெண்டு பேரும் உங்க ஃபியூச்சர்ல நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே நம்ம இதெல்லாம் செய்யறோம், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அழுவாதீங்க அப்படின்னு ஹீரோ அவனால முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினை அப்படியே சமாதானப்படுத்துறான். அதெல்லாம் கேட்டுட்டு இவன் சொல்றது ரொம்ப கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு போகாம அப்படியே ஹீரோ கூட பேசிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவோட வீட்டிலேயே இருந்து இன்னும் சந்தோஷமா இருக்கிறா. அவனை விட்டு போகிறதுக்கு ஹீரோயினுக்கு மனசே இல்ல. புருஷன் கூட இருக்கும் போது இந்த மாதிரி சந்தோஷம்லாம் அவளுக்கு கிடைக்கிறதே இல்ல. அதனால அன்னைக்கு நிறைய நேரம் ஹீரோ கூடவே இருக்கிறா. அதுக்கப்புறம் வெளியே கொஞ்ச நேரம் நடந்துட்டு திரும்பவும் ஹீரோவோட வீட்டுக்கே வராங்க. இங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி திரும்பவும் அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போறா. வீட்டுக்கு வந்த உடனே கரெக்டா புருஷன் கிட்ட மாட்டிக்கிறா. பொண்டாட்டி தினமும் வீட்டுக்கு லேட்டா வர்றத புருஷன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வர, எங்க போயிட்டு வர அப்படின்னு புருஷன் கேக்குறான். என்னடா இவன் இப்படி திடீர்னு கேட்டதும் என்ன பொய் சொல்றது அப்படின்னு
ஹீரோயினுக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், அவளோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் எப்படியோ ஒரு பொய்ய சொல்றா. ஆனா அதை சொல்லும் போது அவளுக்கு அப்படியே கைகால்லாம் நடுங்குது. இவளோட புருஷன் அதை எல்லாத்தையும் பாக்குறான். பொண்டாட்டி நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறா, ஏதோ பொய் சொல்றா அப்படின்னு புருஷனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஆனா ஹீரோயினோட புருஷன் ரொம்ப ரொம்ப நல்ல புருஷனா இருக்கிறதால அதுக்கு மேல நிறைய கேள்விகள் கேட்டு உண்மையை கண்டுபிடிக்காம அப்படியே விட்டுறான். அப்பாடா, இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சாச்சு அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயினுக்கு அப்படியே பயமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் புருஷன் கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு அவளோட உள் மனசு அப்படியே சொல்லிட்டே இருக்கு. மறுநாள் ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வரா. ஒரு நல்ல செய்திய ஹீரோ கிட்ட சொல்றா. அது என்னன்னா, டேய், இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா நான் அம்மா ஆயிட்டேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். அவன் செஞ்ச உதவியை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கிறான். ஹீரோயினோட கல்யாண வாழ்க்கையை காப்பாத்திட்டோமே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். ஹீரோயின் அவன் கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு அங்கிருந்து போறா. போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு போறா. அது என்னன்னா, உன்னோட வேலை முடிஞ்சு போயிடுச்சு, இனிமே நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இனிமே நம்ம சந்திக்காம இருக்கிறது தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஹீரோயினை திரும்பவும் சந்திக்க முடியாது அப்படின்னு அதை பத்தி யோசிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். ஹீரோயினை பிரிஞ்சு எப்படிதான் இருக்க போறோம் அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. மறுநாள் ஹீரோயின் வழக்கமா வர அந்த டைம் ஆனதும் இவனுக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்குது. அவளை பார்க்காம இவனால இருக்கவே முடியல. அவன் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவளை மறக்கவே முடியல. இதெல்லாம் இப்படி போய் முடியும் அப்படின்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயினோட வீட்டை காமிக்கிறாங்க. அவ பிரெக்னன்ட்டா இருக்கிற அந்த சந்தோஷமான செய்தியை அவங்க வீட்டுல எல்லாருமே கொண்டாடுறாங்க. இங்க எல்லார் கூடவும் இருக்கும் போதும் ஹீரோயினால ஹீரோவை மறக்கவே முடியல. அவளும் அவனை பத்தி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஹீரோயினை பாக்குறதுக்காக அவளோட அட்ரஸ எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டு ஹீரோ இங்க வந்து நின்னுகிட்டு அவளை அப்படியே பாக்குறான். அவங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கிறத இவன் பாக்குறான். அவன் செஞ்ச உதவியால அவ்வளவு பெரிய குடும்பம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே பெருமையா இருக்கு. அவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது இவனும் சந்தோஷமா இருக்கிறான். ஆனா ஹீரோயினை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றான். அவளை பார்க்கணும், அவ கூட பேசணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறான். ஆனா அவளோட புருஷன் இருக்கும்போது எப்படி அவனால பேச முடியும் அப்படின்னு அவனுக்கு தெரியல. நம்ம ஹீரோயினோட நிலைமையும் அதே மாதிரிதான். அவளால அவனை மறக்கவே முடியல. வீட்டுல இவ சும்மா இருக்கும் போதெல்லாம் ஹீரோவை பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அவன் கூட இருந்த அந்த நிமிஷங்கள் அவளால எவ்வளவு முயற்சி பண்ணியும் மறக்க முடியவே இல்லை. அவ எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியும் அவளால முடியல. ஹீரோவை திரும்பவும் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு புருஷனுக்கு தெரியாம ஹீரோவோட வீட்டுக்கு இவ வந்து நிக்கிறா. திரும்பவும் பார்க்கவே கூடாது அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டு இப்போ இவளாவே வந்து நிக்கிறாளே, இதுக்கு அர்த்தம் என்ன? அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அப்படியே கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரோட்ல நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க. அன்னைக்கு ஃபுல்லா ஹீரோயின் அங்கேயே இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. மறுநாள் ஹீரோயின் ஹீரோவை பாக்கிறதுக்காக வீட்டை விட்டு கிளம்புறா. அவனோட வீட்டுக்கு போறதுக்காக போன் பண்ணி ஒரு டாக்ஸி ஒன்னு புக் பண்றா. டாக்ஸி வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு டாக்ஸி டிரைவர் சொல்றாரு. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவசரத்துல டாக்ஸியை கேன்சல் பண்ணாம ட்ரெயின்ல ஏறி ஹீரோவை பாக்கிறதுக்காக போறா. அந்த டாக்ஸியை கேன்சல் பண்ணாதது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு இனிமேதான் புரிஞ்சுக்க போறா. ஹீரோவை பாக்குற அவசரத்துல ஒரு பெரிய தப்ப செஞ்சிருக்கிறா. இவளோட கெட்ட நேரம் அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோயினோட புருஷன் அவனோட ஆபீஸை விட்டு வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுறான். புருஷன் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் புக் பண்ண அந்த டாக்ஸி இவங்களோட வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. வந்திருக்கிற டாக்ஸிய புருஷன் பாக்குறான். நான் எந்த டாக்ஸியும் புக் பண்ணல, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு புருஷன் கேக்குறான். அதுக்கு டாக்ஸி டிரைவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க புக் பண்ணல, உங்க பொண்டாட்டி தான் புக் பண்ணிருந்தாங்க. காலையில எனக்கு போன் பண்ணி உங்க வைஃப் தான் புக் பண்ணாங்க அப்படின்னு டாக்ஸி டிரைவர் சொல்றாரு. பொண்டாட்டி எதுக்கு டாக்ஸி புக் பண்ணா அப்படின்னு புருஷனுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பொண்டாட்டி வீட்லயும் இல்ல. இவ எங்க போயிருக்கா அப்படின்னு எவ்வளவு யோசிச்சோம் புருஷனுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால டாக்ஸி டிரைவர் கிட்ட வந்து எந்த அட்ரஸுக்கு போறதுக்காக என்னோட பொண்டாட்டி டாக்ஸியை புக் பண்ணா அப்படின்னு புருஷன் டிரைவர் கிட்ட கேக்குறான். அவங்க வழக்கமா போற அந்த அட்ரஸுக்கு தான் டாக்ஸியை புக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட வீட்டோட அட்ரஸ டாக்ஸி டிரைவர் சொல்றான். நான் தான் உங்க பொண்டாட்டிய தினமும் என்னோட டாக்ஸில பிக்கப் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு ஹீரோயினோட வாழ்க்கையில தினமும் நடக்கிற விஷயத்த டாக்ஸி டிரைவர் புருஷன் கிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்றான். அந்த ஏரியால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச யாருமே இல்லையே. அது மட்டும் இல்ல, அந்த ஏரியா ஒரு மோசமான ஏரியா. அங்க எதுக்கு என் பொண்டாட்டி தினமும் போறா அப்படின்னு எவ்வளவு யோசிச்சும் புருஷனுக்கு ஒண்ணுமே புரியல. அவ எதுக்கு அங்க போறா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக புருஷன் இந்த டாக்ஸில ஏறி என்ன அந்த அட்ரஸுக்கு கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்றான். புருஷன் சொன்ன மாதிரி டாக்ஸி டிரைவரும் இவனை ஹீரோ இருக்கிற அவனோட வீட்டுக்கு அப்படியே கொண்டு வரான். இந்த இடத்துக்கு இவன் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல. பொண்டாட்டி இந்த வீட்டுல என்ன பண்றா, எதுக்கு தினமும் இங்க வரா அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எந்த சத்தமும் போடாம மெதுவா அந்த பில்டிங்குள்ள அப்படியே நடந்து போறான். ஹீரோவோட ரூம்ல இருந்து சத்தம் வர்றத புருஷன் கேக்குறான். பொண்டாட்டி உள்ளதான் இருக்கிறா அப்படின்னு அவளோட சத்தத்தை வச்சு புருஷன் கண்டுபிடிக்கிறான். உள்ள என்ன நடக்குது அப்படின்னு
அப்படின்னு வெளியே வர சத்தத்தை வச்சு புருஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். உள்ள நடக்கிற எல்லாத்தையும் கேட்டு அப்படியே மனசுடைஞ்சு போறான். உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டி இப்படி பண்ணுவா அப்படின்னு இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எந்த சத்தமும் போட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி அப்படியே அவனோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் பொண்டாட்டி கிட்ட இத பத்தி அவன் கேட்கவே இல்ல. ஏன்னா இவ இன்னும் எவ்வளவு தூரம் போவா, இன்னும் என்னெல்லாம் இவ செய்வா அப்படின்னு அதை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக ஒண்ணுமே தெரியாத மாதிரி, எதுவுமே பார்க்காத மாதிரி அப்படியே சைலண்டா இருக்கிறான். அவன் எப்பவுமே இருக்கிற மாதிரி அவங்களோட லைஃப்ல அப்படியே நார்மலா இருக்கிறான். ஹீரோயினுக்கும் எந்த சந்தேகமும் இல்ல, அவளோட லைஃப் நார்மலா தான் போகுது, நம்ம ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறோம், நம்ம தினமும் செய்யற வேலையை லைஃப் லாங் செஞ்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறா. மறுநாள் இவங்க ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போயிட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் புருஷன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டோட பிறந்த நாள், நான் வந்து அவளோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறா. இவ அடுத்தது என்ன செய்ய போறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக புருஷன் ஒண்ணுமே சொல்லாம அவன் எப்பவுமே இருக்கிற மாதிரி நார்மலா நடிக்கிறான். அதுக்கு என்ன, போயிட்டு வா, நல்லா சந்தோஷமா இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிய வழி அனுப்பி வைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே போலீஸ் வண்டி வந்து நிக்குது. எதுக்குடா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே தெரியல. போலீஸ பார்த்து அப்படியே மிரண்டு போறாங்க. போலீஸ் இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ அவனோட விசா எக்ஸ்பைரி ஆயும் கூட ஒரு வருஷமா இல்லீகலா இந்த நாட்டுல இவன் தங்குன அந்த குற்றத்துக்காக இவன் அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் இங்க வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்போ திடீர்னு இந்த கம்ப்ளைண்ட போலீஸ் கிட்ட யாரு சொன்னது அப்படின்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. ஏன்னா இவளோட புருஷன் அந்த ஊர்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன். அவனோட செல்வாக்க பயன்படுத்தி அவன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரியுது. ஹீரோ யாரு, அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த நாட்டுல அவன் என்ன பண்றான் அப்படின்னு ஹீரோவை பத்தின எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட புருஷன் தான் இந்த கம்ப்ளைண்ட போலீஸ் கிட்ட கொடுத்திருக்கான். ஹீரோவை அரெஸ்ட் பண்ண அந்த சோகத்துல ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு வரா. வீட்டு கதவை திறந்த உடனே புருஷன் அவளுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு அப்படியே நின்னுட்டே இருக்கிறான். அதுக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் எந்த பொய்யும் சொல்லவே இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும், நீ எங்க போயிட்டு வர, இவ்வளவு நாளா நீ ஏதாவது பொய்ய சொல்லிக்கிட்டு எங்க போயிட்டு இருந்த, நீ என்ன செஞ்ச, உன்னோட இந்த குழந்தை, நீ எடுத்த இந்த முடிவு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு புருஷன் ரொம்ப கூலா பேசுறான். என்னடா புருஷனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா. அடுத்தது என்ன ஆகும், இவன் இனிமே என்னெல்லாம் செய்ய போறான் அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா புருஷன் ரொம்ப கூலா பேசுறான். என்ன சொல்றான்னா, நீ பண்ண எல்லா தப்பையும் நான் மறந்துடுறேன், உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனா நீ ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும்தான், இந்த குழந்தை நமக்கு வேணாம், இது நமக்கு தேவையில்லை, இதை நீ செஞ்சா நீ செஞ்ச தப்பையெல்லாம் நான் மறந்து உன்னை மன்னிச்சு நம்மளோட வாழ்க்கைய நம்ம திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம், நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், நான் சத்தியமா சொல்றேன், இதை யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு புருஷன் சொல்ல, பொண்டாட்டி அதாவது நம்ம ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்றா. இது என்னோட குழந்தை, இது எனக்கு வேணும், நீ சொல்ற மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு ஹீரோயின் தைரியமா பேசுறா. அப்படி பேசி பேசி புருஷன் கிட்ட சண்டையை போட்டுட்டு ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்புறா. இனிமே நான் உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறா. அதை அப்படியே கட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ இருக்கிறத காமிக்கிறாங்க. இவனோட விசா முடிஞ்சு போனதால இவனை கொரியா நாட்டுக்கு டீபோர்ட் பண்றதுக்காக அதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் போலீஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கூட ஹீரோயினை பத்தி அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த நாட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவளை எப்படி பார்க்க முடியும், திரும்பவும் இந்த நாட்டுக்கு நம்மளால வரவே முடியாது, இனிமே என்ன பண்றது அப்படின்னு அப்படியே அந்த போலீஸ் லாக்அப்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். எனக்கு ஒரு முக்கியமான போன் பண்ணணும், தயவு செஞ்சு ஒரே ஒரு போன் கால் மட்டும் என்ன செய்ய விடுங்க அப்படின்னு ஹீரோ போலீஸ் கிட்ட கெஞ்சி பார்க்கறான். அவங்களும் ஓகே சொல்ல ஹீரோயினோட மொபைல் போனுக்கு ஹீரோ போன் பண்றான். நான் வீட்ல இல்லனாலும் நீ வந்து என்னோட வீட்டுக்கு வரலாம், நீ உள்ள வரதுக்காக இந்த சாவியை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஏற்கனவே ஹீரோயின் கிட்ட ஒரு சாவியை கொடுத்திருந்தான். அந்த சாவியை யூஸ் பண்ணி ஹீரோவோட வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறா. அப்படி இருக்கும் போதுதான் ஹீரோயினோட போனுக்கு ஹீரோ பண்ற அந்த போன் கால் வருது. ஹீரோயின் போனை எடுத்து பேசுறா. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, என்ன இந்த நாட்டுல இருந்து என்னோட நாட்டுக்கு டீபோர்ட் பண்றாங்க, அதாவது கொரியாவுக்கு என்ன வந்து இங்க இருந்து அனுப்புறாங்க, இதுக்கு மேல நான் இந்த நாட்டுல இருக்க முடியாது, இனிமே என்னால உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, டேய் உன்னால தானே இந்த நாட்டுல இருக்க முடியாது, அதுக்கு தானே தடை போட்டிருக்காங்க, என்னால உன்னோட நாட்டுக்கு வர முடியும்ல, என்னால அங்க தங்க முடியும்ல, அதுக்கு தான் எந்த தடையும் போடல, பின்ன எதுக்கு ஃபீல் பண்ற, நீ ஜாலியா சந்தோஷமா உன்னோட நாட்டுக்கு போ, அடுத்த ஃபிளைட்ல ஏறி நான் அங்க வந்துடுறேன், இனிமே நீ இருக்கிற இடம் தான் என்னோட வீடு, அதனால சந்தோஷமா உன்னோட நாட்டுக்கு போ, நம்மளோட புது வாழ்க்கைய நம்ம அங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஹீரோவோட நாட்டுல செட்டில் ஆகி ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அப்படி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. 2007 ரிலீஸ் ஆன நெவர் ஃபார் எவர் அப்படின்ற படத்தோட கதையை தான் நம்ம இப்ப பார்த்தோம். படத்தோட மெயின் கேரக்டர் சோஃபி, அதாவது நம்ம ஹீரோயின், அவளுக்கு குழந்தை இல்லாததால ஒரு டிஃபரெண்டான முடிவை ஹீரோயின் எடுக்கிறா. அவளோட கல்யாண
கல்யாண வாழ்க்கை அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக அவளோட புருஷனுக்கு தெரியாம ரொம்ப டிஃபரெண்டான ஒரு முடிவை நம்ம ஹீரோயின் எடுக்கிறா. அப்படி செய்யறதால அவளோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறுது. காசுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஹீரோ உதவி செய்யறான். ஹீரோயினோட புருஷன் ரொம்ப நல்லவனா இருக்கிறான். ஹீரோயின் தப்பு பண்ணது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவளை மன்னிக்கிறதுக்காக புருஷன் ரெடியா இருக்கிறான். ஆனா புருஷன் சொல்ற கண்டிஷன்ஸ ஹீரோயின் கேட்க மாட்டா. அதனால அவங்களுக்கு இடையில சண்டை வந்து அவங்க அப்படியே பிரிஞ்சிடுறாங்க. எந்த கல்யாண வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் அந்த மாதிரி முடிவை எடுத்தாலோ அந்த கல்யாண வாழ்க்கை இப்போ அவளுக்கு இல்லாம போயிடுது. புருஷனை விட்டு பிரிஞ்ச ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட நாட்டுல சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் மற்றும் பிரேக் டவுன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.